ஏன் என் முதல் குழந்தைய நாய்க்கர் வாயால பேர் வைக்கணும் பையன் கணேஷ் கணேஷ் கணேஷா சண்டை கொடுக்கூடாது. நான் உனக்கு வேற விட்டுறேன். வழக்கம் போல குழந்தை சார்மதி பேருக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கேன். விநாயகர் பெருமானுக்கு பிரசாதத்தை அனுப்பி வைங்க. குழந்தை க்ஷேமமா இருப்பா. என்னது குழந்தையா? நாய்க்கிற கேட்டீங்களா? சாரு குழந்தையா? சாஸ்திரிகளா பண்ற லூட்டி தாங்க முடியல. நாய்க்கர் பாடி திண்டாட்டம் தான். அதாம்மா போதும். நாய்க்கு வயசாயிடுச்சு. நீ ஓட்டுறா ரொம்ப கடல் 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 வருது. போடா சாரு. கை 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 பிடி. நிறுத்தாத ஓட்டு சாரு. அப்பா நாய்க்கிற அப்பா என்னச்சுப்பா? நாய்க்கிற அப்பா நாய்க்கிற அடிக்கடி பட்டுச்சா? நாய்க்கிற அப்பா அடி ஒண்ணு பண்ணலையே. அந்த காலத்து உடம்பா இருந்ததுனால கழுது இருக்கு. என்ன வேலை நினைக்கிறேன்? ரொம்ப தான் அடிக்கிறீங்களே. நீ ஓடிடு சாரு. நாய்க்கிற்கு வயசாயிடுச்சு. அவரோட பிடிக்க முடியாது. ஐயா நாய்க்கர் இருக்காரா? இருங்க வருவாரு. என் பேர் சங்கரன். ஒரு காலத்தில் அவருக்கு ரொம்ப வேண்டியவன். இப்ப டச்சு விட்டு போச்சு. அவர் அவசரமா பார்க்கணும். என்ன விஷயம்? நாய்க்கர் இல்லைங்களா? ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேனே. அப்பா பூஜை ரூம்ல இருக்காரு. வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. என்னன்னு கேட்குறாருல்ல, சொல்லுங்க. அவர் நாய்க்கிற புள்ளதான். அப்படியா? ஐயா எனக்கு ஒரே பையன். இந்த 4 வருஷமா படாத பாடுபட்டு இப்பதான் அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதுவும் துபாய்க்கு வரும்படி ஆர்டர் வந்திருக்கு. பாஸ்போர்ட்டு விசா எல்லாம் ரெடிங்க. நாளைக்கு அவன் பிளேன் ஏறணும். பதறாம சொல்லுங்க. என் வண்டி எடுத்துக்கிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றச்சேன் சொல்லுங்க. ஒரு குழந்தை மேல இடிச்சிட்டான். குழந்தைக்கு என்னாச்சு? அந்த ஸ்பாட்லயே போயிடுச்சுங்க. அவன் ஜனங்களுக்கு பயந்துகிட்டு வண்டியை அங்கேயே விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. ஆனா அவன் மேல தப்பு இல்லைங்க. ரோட்ல விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை கார் வர தெரியாம வந்து விழுந்துருச்சுங்க. அவன் முழு பிக்சரும் பாழா போயிடுச்சுங்க. என்ன வண்டி? ஐயா இடிச்சது என்ன வண்டி? அம்பாசிடர். யாருது? என் வண்டி தாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போங்க. உங்க வண்டி தொலைஞ்சு 3 நாள் ஆச்சுன்னு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அந்த கம்ப்ளைண்ட் நேத்து தேதிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சரி, அதை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். ஓகே. வெள்ளச்சாமி, உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? இருக்குங்க. ஆக்சிடென்ட் எங்க நடந்தது? மட்டுங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் வண்டி நீ தான் கொண்டு போய் இடிச்சேன்னு சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. சரிங்க. ஐயர்கிட்ட சொல்லி பணத்தை வாங்கிக்க. உன் வீட்டை நான் பாத்துக்கிறேன். அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமே வெளியே கொண்டு தர்றேன். நீங்க கவலைப்படாம போங்க. உங்க பையன் நாளைக்கு ஊருக்கு போவான். தம்பி தைரியமா போயிட்டு வாங்க. நான் வேலு நாயக்கர் பையன். கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். வர்றேன் தம்பி. பாருப்பா இந்த புள்ளைய. நேத்து வரைக்கும் அரணாச்சார் போட்டுன்னு இருந்தா இன்னைக்கு நாய்க்கிரியே மிஞ்சிட்டிய. டேய், அப்பா எப்படி தீர்த்து வைப்பாரோ அதே மாதிரி தீர்த்து வச்சிட்டாடா. கண்ணா, நீ பெரிய ஆளாக போறடா. நாய்க்கிற 100 வயசு நாய்க்கிற. இவனுங்க என்ன பண்ணானு கேட்டியா? நம்மளை விட 2 மடங்கு இருப்பானுங்க போல் இருக்கு. நீ பார்க்காத விட்டுட்டியே நாய்க்கிற. பார்த்து சூர்யா வேணாம், இதுக்குள்ள வராது. இல்லப்பா அவர் பை போ. पितृतर्पण संकल्पम करिष्यामि. जपाकुसुम संकाशम काश्यपे यमादितिम तमोरिम सर्व पापग्नं प्रणतोस्मि दिवाकरम
जल और पुष्प पानी में सूर्यदेव को नमस्कार करके छोड़ दीजिए। गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जले स्नानं समर्पयामि। नागर बाबा अजीत अजीत बाबा 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 मुझे इंस्पेक्टर बनना है बाबा। இன்ஸ்பெக்டர் ஆகணுமா உனக்கு? அவங்க பிதாஜி மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆகணுமா? சொன்னா கேட்காம போலீஸ் செலெக்ஷனுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கான். इंस्पेक्टर मुझे மூளை வளர்ச்சி போதாதுன்னு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. बाबा मैं एक्सरसाइज जानता हूँ बाबा, पुलिस का एक्सरसाइज जानता हूँ। करो இல்லை வேணாம். करो। இல்லை வேணாம். अटेंशन बाबा स्टैंडर्डिस बोलो बाबा। சரி பாடணும். स्टैंडर्डिस बाबा बना दो बाबा। சரி இனிமே நீ தான் எனக்கு இன்ஸ்பெக்டர், என் சொந்த இன்ஸ்பெக்டர், எனக்கு மட்டும். इंस्पेक्टर இந்த வேலைக்கு வர சொல்லுங்க. சும்மா வந்து போனா போதும். नागर बाबा ஆ ஆ ஐயா ஐயா எஸ்பி வராருங்க. ஏய் யாரு? எந்த எஸ்பி? ராகவன் பழைய ராகவ. ஆமா, இங்க எதுக்கு? தெரியாதுங்க. இதோ 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 வந்துட்டே இருக்காருங்க. வந்துட்டாருல விடு. சரி வேற ஒன்றும் இல்லை. இல்லைங்க, இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சரி பரப்போம். என் பேரு ராகவன். தெரியும், எஸ்பி. 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும். வாங்க. இல்லை பரவாயில்ல வாங்க. என்கிட்ட சர்ச் வாரண்ட்டோ அரெஸ்ட் வாரண்ட்டோ இல்லை. இந்த வீட்டுக்கு வர்றவங்க யாரும் வாரண்டோட வர்றதில்ல. இந்த வீட்டில் உங்களுக்கு என்ன தேடணுமோ இன்ஸ்பெக்ட் பண்ணணுமோ தாராளமாக செஞ்சுக்கங்க. டே நான் போலீஸ் அதிகாரியா வரல, வேலு நாயக்கர்ட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். உட்காருங்க. இல்லை இல்லை நீங்கள் மேலே உட்காரு. நான் அப்படித்தான். உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். டேய் போ போ சொல். என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். தெரியும். அந்த கல்யாணம் இப்ப நடக்காது. அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. ஆண்டவா. அடிச்சு துவைச்ச துணி மாதிரி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. என்ன நடந்துச்சு? நீ ஒரு போலீஸ்காரன் பொண்ணுமா, தைரியமா வளரணும்னு நான் தான் அவளுக்கு சொல்லிக் கொடு. ராத்திரி பகல்னு பார்க்காத, துணிச்சலா வெளியே போகணும்னு நான் தான் அவளுக்கு கத்துக் கொடுத்தேன். நேத்து ராத்திரி வெளியே போனேன், துணி வாங்க போனேன். கிழிச்சு போட்ட கந்தல் துணியா வீட்டுக்கு வந்தேன். 4 பசங்க, பெரிய இடத்து பசங்க, வெட்ட வெளியில என் பொண்ண. ஆண்டவா, என்னங்க நீங்க இங்க வந்து உட்காந்துக்கிட்டு? போலீஸ் முழுசா உங்க கையில இருக்கு. ஆள் யாரும் கண்டுபிடிச்சு உள்ள தள்ளி முதுகுல ஒட்டக்க வேண்டாமா? கம்நாட்டி பசங்க. யாருன்னு கண்டுபிடிச்சேன், ஆனா உதைக்க முடியல, உள்ள தள்ள முடியல. ஏன்? மந்திரி பிள்ளைங்க, மந்திரி பிள்ளைங்க, கேடு கட்ட மந்திரி பிள்ளை. வேற எவனாவது இருந்தா செதில் செதிலா வெட்டி நேரம் அடையாளம் தெரியாம ஆக்கியிருப்பேன். ஐஜி கிட்ட சொல்லி பார்த்தேன். இதுக்கு சாட்சியங்கள் இருக்கான்னு கேட்டார். இல்ல. உனக்கு சொத்து பத்து இருக்கான்னு கேட்டார். அதுவும் இல்லை. அவங்களுக்கு நிறைய பணபலம் இருக்கு, வாய்ஸ் இருக்கு. இந்த கேஸை ஒண்ணு இல்லாம அடிச்சிருவாங்க, அதனால விட்டுருன்னு சொன்னார். விட முடியலையே. என் பொண்ணாச்சே எப்படி விட முடியும்? என் குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் என்னால விட முடியலையே. அதனாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ உங்ககிட்ட நான் ஓடி வந்திருக்கேன். உங்க துக்கம் எனக்கு புரியுது. இது துக்கம் மட்டும் இல்ல நாயக்கரே, அந்த பசங்க நானும் பொண்ணு பெற்றவன். நான் பார்த்துக்கிறேன்.
நீங்கள் ரொம்ப நேரம் இங்கே இருக்கக்கூடாது. புறப்படும். நான் பார்த்துக்கிறேன்.